எ எனக்கு இன்றைக்கு 2வது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அது வந்து என்னன்னா, இன்னைக்கு நானு வக்கிர கிரகங்கள் பத்தி சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அது எல்லாத்துக்குமே ஜோதிட துறையில் இருக்கிறவங்க, இந்த வக்கிர கிரகங்கள பத்தி, அஸ்தாங்கத்த பத்தி, நீச்சத்த பத்தி, அஸ்தமனத்த பத்தி திரும்ப திரும்ப சந்தேகம் இல்லாத ஜோதிடர் இல்லவே இல்ல. அது எந்த லெவல்ல இருந்தாலும், ஐயா இந்த இடத்துல வந்து இந்த வக்கிர கிரகம் எனக்கு இருக்குது. இந்த வக்கிர கிரகத்துக்கூட ஒரு நீச்ச கிரகம் இருக்குது. இந்த கிரகம் வந்து என்ன செய்யும்? இந்த பாவத்தில் இருக்குது. 6, 8, 12ல் இருக்குது. லக்னாதிபதியே வக்ரமாய் போயிட்டாரு. என்ன ராசி அதிபதி வக்ரத்துக்கு போயிட்டாரு. இப்படி எல்லாம் வந்து அந்த வக்ரம், வக்ரம், வக்ரம். இந்த வக்ரத்த பத்தி நெறைய சந்தேகங்கள், ஏராளமான சந்தேகங்கள். ஒரு புரிதல் அப்படிங்கிறதே ஒருத்தர் சரியா இருக்க மாட்டேங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர்களுடைய எண்ணங்கள் வக்ர கிரகம் அப்படின்னா பின்னோக்கி போகும். அப்படின்னு சொல்லி, இது நெறைய பேரு என்கிட்டயே கேட்டுருக்காங்க. "வக்ர கிரகம் பின்னோக்கி போகுமா?" அப்படின்னு. வக்ர கிரகங்கள் பின்னோக்கி எல்லாம் போகாது. வக்ர கிரகங்கள் என்னன்னா, கிரகங்கள் நம்மோட நீள்வட்ட பாதையில, கோளத்துல நீள்வட்ட பாதையில என்ன பண்ணும்னா, அது வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. தன்னோட வட்ட பாதையில், நீள்வட்ட பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்போ சூரியன் வந்து சூரியனிலிருந்து அது சுத்தி போம்போது, ஒரு இடத்துல போய் அது வந்து வளைவுல வந்து திரும்புது. அந்த வளைவுல திரும்புற இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியனுடைய ஆர்பிடேஷன் சொல்றது. ஈர்ப்பு விசை. சூரியனுடைய ஈர்ப்பு விசையில தான் ஒவ்வொரு கிரகங்களும் சுத்திட்டு இருக்குது. இப்ப புதன் இருக்கு அப்டின்னா, புதன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிடேஷனுக்கு அப்புறம் வந்து சூரியன தாண்டி முடியாது. எப்பவும் 45 டிகிரி அப்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து விலகி முடியாது. அதே மாரி சுக்கிரனும் அதே மாரி தான். சுக்கிரன் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி போச்சுன்னா, அது வக்ரகதிய அடையும். திரும்ப வந்து புடிச்சு இழுக்கும். மாட்டுக்கு கயிறு கட்டியிருக்க மாதிரி. திரும்பி எடுத்துட்டு போச்சுன்னா, "வா எங்க போற?" அப்படின்னு போய் இழுக்குறோம். இதே மாதிரி தான் அந்த வக்ர கிரகனுடைய செயல்பாடுகள். இதுதான் சயின்ஸ். நம்ம இனியெல்லாம் வந்து அறிவியலா பேசினா மட்டும் தான் ஜோதிடம் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி குருநாயர் சொன்னாரு, மூல நூல் சொல்லிச்சு, அங்க சொல்லிச்சு, இங்க சொல்லிச்சுனால நீயெல்லாம் பேசினீன்னா, நம்ம பருப்பு வேகாது. அதனால என்ன பண்ணணும் நம்ம? சயின்ஸா பேசி பழகணும். இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸி ஜென்ஸி பசங்க வந்து கேட்கறதுன்னா, ஏன் நம்மள வந்து ஜோதிடர வந்து அவங்க நம்புறதில்ல தெரியுங்களா? அவங்களுக்கு வந்து இந்த மாரி படிச்சிருக்காங்க அவங்க. அப்ப நம்ம வந்து வக்ர கிரகங்கள் பின்னோக்கி போகும். வக்ர கிரகம் பின்னாடி இருக்க தொடர்பு கொள்ளும். அதுக்கப்புறம் முன்னாடி வரும். அப்படின்னெல்லாம் சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம சயின்ஸ பேசி பழகணும். அப்புறம் எந்தெந்த கிரகங்கள் வக்ரமாகுது அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவா வந்து இந்த ஒளி கிரகங்கள் அப்படிங்கிற சூரியனுக்கும், சந்திரனுக்கும் வக்ர நிலை இல்லை. வக்ரம் ஆகாது. ராகு, கேதுக்கள் அது எப்பவுமே வக்ரம். எனி டைம் அது வக்ரமா தான் இருக்கும். அதுக்கு பேரு வக்ர கிரகங்கள்னு பேரு. ஷேடோ பிளானட்ஸ்ன்னு பேரு. இப்போ மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த பஞ்சாதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவங்க மட்டும் தான் வக்ரம் ஆவாங்க. இதுல இந்த வக்ரம் ஆகுறதுல பார்த்தீங்கன்னா, மற்றதுல புதன் வந்து ஒரு 4 டைம் வக்ரம் ஆவாரு வருஷத்துல. ஆனா இது வந்து சுக்கிரன் வந்து வக்ரம் வந்து ரொம்ப ரேரா தான் வக்ரம் வரும். ஆனா செவ்வாய் வக்ரம் ஆகும். செவ்வாய் வக்ரம் ஆகும். ஆனா அதிகப்படியான வக்ரத்துல சிக்கிறது யாரு தெரியுங்களா? இந்த சனியும், குருவும் தான் சிக்குவாங்க. 2 பேரும் தான் அதிகமா சிக்குவாங்க. அதுல அதிகமா சிக்கிறதுல ரொம்ப டைம் எடுத்துக்கிற ஆளா யாருன்னு கேட்டீங்கன்னா சனி தான். ஏன்னா, அவருக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சனியினுடைய 19 ஆண்டுகள் அந்த இதில இருக்கிறனால, அவரு வந்து என்ன பண்றாருன்னா, அவரு சிக்கிக்குவாரு. அடிக்கடி மாட்டிக்குவார் இவரு. ரொம்ப தூரத்தில சுத்துறதுனால. வக்ர கிரகங்கள் அப்டின்னா என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல போய் திரும்பும்போது, அந்த இடமாறு தோற்றப்பிழைன்னு பேருங்க. இடமாறு தோற்றப்பிழை. அதாவது பார்வையில் ஏற்படக்கூடிய குறைபாடு அப்டிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறீங்க. அந்த கண்ணாடி டம்ளர்ல பாதி டம்ளருக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்தி வச்சுட்டு, ஒரு பேனாவையோ, பென்சிலையோ தூக்கி உள்ள போட்டு, நம்ம வெளிய இருந்து பார்த்தா எப்படி தெரியுங்க? இந்த பென்சில் வந்து உடைஞ்ச மாரி தெரியும். பெண்ட் ஆன மாரி தெரியும். இதே தான் அந்த வக்ரம். இவ்வளோதாங்க. இந்த வக்ரத்தினுடைய மேட்டர் இவ்வளோதான். ஆனா பேனா உடைஞ்சிருச்சா? பென்சில் உடைஞ்சிருச்சா? உடையல. ஆனா உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? உடைஞ்ச மாரி தெரியுது. இவ்வளோதாங்க வக்ரம். இப்படி தான் நீங்க வந்து வக்ரத்த புரிஞ்சுக்கணும். அதை விட்டு போட்டு வக்ரம் விட்டு பின்னோக்கி போகும், முன்னோக்கி போய் பக்கத்து வீட்டுக்கு போகும். இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. வக்ர கிரகங்கள் அதாவது உங்களுடைய பலனை தாமதப்படுத்தும். தான் செய்ய வேண்டிய வேலைய தாமதப்படுத்தும். ஆனா, தடைப்படுத்தும் அப்டின்னா, படுத்தவே படுத்தாது. தடைப்படுத்தவே படுத்தாது. எந்த அளவுக்கு வந்து அது வந்து இந்த உங்களுக்கு ஐப்பசி மாசத்துல உங்களுக்கு குடுக்க வேண்டிய பணத்த, ஒருத்தன் கொண்டு வந்து தை மாசம் குடுக்குறான்னு வச்சுக்கங்க. அவ்வளோதாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 2 மாசம் இடையில இல்ல. அப்டிங்கிறது தான் மேட்டர தவிர, உங்களுக்கு பணம் குடுக்க மாட்டாங்கிறது மேட்டர் அல்ல. உங்களுக்கு கண்டிப்பா அந்த பணம் வருது. எப்ப வருதுங்க? 2 மாசம் தாமதப்பட்டு வருது.
ஆனா அதுக்காக தொகையை குறைக்கிறாங்களா அப்படின்னா, தொகையும் குறைக்கிறது இல்ல. இவ்வளவுதான் வக்கரத்துல இருக்கிற மேட்டர். புரியுதுங்களா? இதுக்கு மேல இந்த வக்கரத்துக்கு ஏதாவது இனி தெளிவு வேணுமா? தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்தாங்கத்த பத்தி சகோதரி கேட்டாங்க. அஸ்தாங்கம், அஸ்தமனம் 2 இருக்கு அந்த இடத்துல. அதாவது அஸ்தாங்கம், அஸ்தமனம் அப்படிங்கிறது இது யார்கிட்ட நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த பஞ்சாதி கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த சூரியன் கிட்ட வந்து மாற்றுறது. சூரியன் கிட்ட இருந்து விடுவிக்குது. இதுக்கு பேர் தான் அஸ்தாங்கம், அஸ்தமனம். ஒரு கிரகம் உள்ள வருதுன்னு வச்சுக்கங்களேன், அஸ்தாங்கம் ஆகப் போகுதுன்னு அர்த்தம். அஸ்தங்கம் ஆகப் போகுது அப்படின்னு அர்த்தம். சூரியன் வந்து ஒரு 20 டிகிரில இருக்காரு அப்படின்னா, அந்த கிரகம் வந்து 0 டிகிரில இருந்து பாஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கு. வந்துட்டு இருக்கும்போது சூரியன் வந்து ஒரு நாளைக்கு 1 டிகிரி தான் நகருவாரு. ஆனா, இப்ப அந்த கிரகம் வந்து போய் ஃபாஸ்ட்டா வருது. ஏதோ காரணத்துக்காக வரணும்னு வச்சுக்கங்களேன். அப்ப வரும்போது அந்த இடத்துல வந்து மாட்டிக்குது. சூரியன் கிட்ட மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அப்ப வந்து சூரியன் நோக்கி போய் சிக்கப் போகுதுன்னு அர்த்தம். சூரியன் வந்து மிக பெரும் நெருப்பு. அந்த பெரும் நெருப்புக்குள்ள இந்த கிரகம் உள்ள நுழையுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து அஸ்தமனம் அப்படின்னா, அந்த பெரும் நெருப்புலருந்து சிக்கியிருந்த கிரகம் விடுபட்டு வெளியேறுது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்ப இத புரிஞ்சுக்காம நம்ம ரொம்ப போட்டு உழப்பிக்கிறோம். என்னடா அப்படின்னு சொல்லி இந்த அஸ்தாங்க பொழுது என்ன பண்ணும், அஸ்தமனம் என்ன பண்ணும் அப்படின்னு. அப்போ அந்த அஸ்தமனம், அஸ்தாங்கம் பெற்ற கிரகங்கள் பலன குடுக்குமா? குடுக்காதா? அதனால என்ன விளைவுகள் ஏற்படும்? அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அஸ்தமனமான கிரகம் தன்னுடைய பலத்தை இழந்துரும். யார்கிட்ட? சூரியன் கிட்ட இழந்துரும். சூரியன் வந்து என்ன பண்ணுவாரு? அபகரிச்சுருவார். அப்போ இந்த கிரகம் பலன் தருமா? தராதா? அப்படின்னு கேட்டா, அந்த கிரகம் அந்த இடத்துல இருக்கும்போது பலன் தராது. ஏன்னா சூரியன் கிட்ட சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த பலனை யார் செய்வா? அப்படின்னு கேட்டா, இந்த பலனை சூரியன் செய்வார். இந்த கிரகத்தினுடைய தசையில குடுக்க முடியாத, புத்தியில குடுக்க முடியாத பலன, சூரியனுடைய தசையில, சூரியனோட புத்தியில சூரியன் தருவார். இந்த பலனை அவரோ குடுக்க வேண்டிய பலனையும் குடுத்து, பிளஸ் இந்த போனஸையும் சேர்த்தி குடுத்துருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வளவுதான் அஸ்தங்கம், அஸ்தமனத்துக்கு உண்டான ஒரு விளக்கம். சும்மா போட்டு அவரு குடுக்குறதுக்கு அவர் வந்து அப்பத்தானே சூடா இருந்து ஒரு கிழமை வந்து சூடா இருந்து போய் நோயாளியா போய் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு, வெளிய எந்திரிச்சு அப்பதான் டிஸ்சார்ஜ் வந்து ஆனோன்னே போய் எனக்கு ஏதாவது குடுறான்னு கேட்டு எடுத்து போய் குடுப்பாரு. இந்த உயிர் போறப்ப கர்ணங்கிட்ட போய் எனக்கு ஏதாவது குடேன்னு சொல்லி பகவான் கேட்டாரு. அந்த மாரி தான் இருக்கும். அப்ப அவனால முடியாது. ஏன்னா அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல. அவன் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அப்பதான் வெளிய வர ஒரு நோயாளி மாரி தான் அவன். அவன் போய் குளிச்சு கிழிச்சு அத ரெடி ஆகி வீட்டுக்கு போய் கொஞ்சம் தெம்பாகி, கஞ்சி கிஞ்சி குடிச்சு ரெடி ஆகி, அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து எங்க பணம் வச்சிருக்கேன், ஏது வச்சிருக்கேன்னு யோசிச்சா ஏதோ ஒண்ணு பண்ணா தான் அவன் குடுக்க முடியும். அவனே வந்து "எப்படியோ தப்பி பொழச்சேன்டா சாமி" அப்படின்ட்டு வந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் கையேந்தி எனக்கு ஏதாவது குடுன்னு கேட்டா எப்படி குடுப்பான்? அந்த மாரி நிலைமையில தான் அந்த கிரகம் இருக்கும். சரிங்களா? அது 3 டிகிரி தாண்டுறது. ஒரு கிரகம் அஸ்தங்கத்திலிருந்து மாட்ட கிரகம் வெளிய வந்து அது பலன குடுக்க ஆரம்பிக்கலைன்னா, அதிலிருந்து 3 டிகிரி வெளிய வரணும். ஆமா. 3 டிகிரி விட்டா தான் அப்ப வந்து அதனுடைய சுய நினைவுக்கு வரும். இல்லைன்னா அது சுய சிந்தனையில் இல்லைன்னு அர்த்தம். சுய புத்தி இல்ல. அடி வாங்குன அந்த அந்த பயத்துல இருக்குன்னு அர்த்தம் அது. நல்ல அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம் அந்த கிரகம். நீச்சமான கிரகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீச்சமான கிரகங்கள் வந்து பலனை செய்யுமா? செய்யாதா? அப்படிங்கிறது எல்லாத்துக்கோட சந்தேகம். நீச்சமான கிரகமும் பலனை செய்யும். நீச்சமான கிரகம் பலனை செய்யும். எந்த கிரகமே, எந்த காரகத்துவமே, எந்த மனிதனுக்கும், எந்த பாவத்துக்கும், யாருக்குமே வந்து தடை செய்யப்படுறதே கிடையாதுங்க. என்னன்னா, அதனுடைய அளவுகள் குறையும். நீச்சம் பெற்ற கிரகம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, 33% பலன நிச்சயமா தரும். எல்லாத்துக்குமே தரும். அதனுடைய இறைவனுடைய ரூல் அதான். 33% நீச்ச கிரகம் தரும். அதாவது ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துல ஜனிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், எதுவா வேணான்னு இருந்தாலும், அதுக்கு அதுக்குண்டான இதையே கடவுள் குடுப்பார். அதுதான் சொல்லுவாங்க, "மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்" அப்படி. இதுக்கு என்ன அர்த்தம்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற மரத்துக்கு நீங்க போய் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்களா? யார் ஊத்திட்டு இருக்கா? ஒருத்தர் ஊத்தல. திக்கா இருக்கக்கூடிய ஒரு புதருக்குள்ள இருக்கிற மரத்துக்கு யார் தண்ணி ஊத்திட்டு இருக்கா? யாரும் ஊத்தல. அந்த மரம் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அந்த மரம் தான் நெறைய நாள் நிக்குது. ஏன்னா, அந்த மரத்து மேல யாருக்குமே தெரியாது அந்த மரத்த பத்தி. அந்த மரம் வந்து யாரோட கண்லயும் படல. நம்ம கண்ல பட்டா நேரா இருக்க மரம் பட்டுச்சுன்னு வச்சுக்க, உடனே என்ன பண்ணுவோம்? முதல் நேரா இருக்கிற மரத்த தான் வெட்டுன்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி அந்த மாரி கிரகம் அப்படிதான். அப்போ நீச்சம் பெற்ற கிரகங்கள் பலன குடுக்காது அப்படின்னா, நீச்சம் பெற்ற கிரகங்கள் பலன குடுக்கும். அது வந்து என்னன்னா 33% நிச்சயமா தேவையான அளவுன்னு அர்த்தங்க. அப்படின்னா 33% அப்படின்னா, நம்ம ஜீவிக்கிற அளவுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத அது குடுக்கும். இதே நீச்சம் பெற்ற கிரகங்கள், இதே வந்து இதுல மாட்டுதுன்னு வச்சுக்கங்களேன், பரிவர்த்தனையில மாட்டுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு நீச்சம் பெற்ற கிரகமும், ஒரு நீச்சம் பெற்ற கிரகமும் பரிவர்த்தனை அப்படின்னா, இப்போ இதுல இருக்கு கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்.
விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ செவ்வாயினுடைய திசையோ அல்லது வந்து சந்திரனுடைய திசையோ வரும்போது இந்த பரிவர்த்தனை ஏற்படும். இந்த பரிவர்த்தனை ஏற்பட நீ அவங்க வீட்டுக்கு ஓடி என் வீட்டுக்கு நான் வந்தேன் அப்படிங்க. வீடுகள் மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிறான். அந்த பரிவர்த்தனையில போய் நீச்ச கிரகம் ஆட்சிக்கு போகுது. அங்க நீச்சமா இருந்த கிரகம் இங்க ஆட்சிக்கு வருது. இதுக்கு நீச்ச பரிவர்த்தனை அப்படின்னு பேரு. அந்த கிரகம்லாம் வந்து அந்த பரிவர்த்தனை டைம்ல முதல்ல வந்து 33% தான் குடுத்துட்டு இருக்கோம். ஆனா, அந்த பரிவர்த்தனை ஆற நேரத்துல என்ன பண்ணும்னா, அபரிவிதமா தூக்கி குடுத்துரும். 100% விட இது குடுக்க வேண்டிய பலன் முதல்ல பெண்டிங் இருந்ததுல, பெண்டிங் அது சொல்லுவாங்கல்ல அரியர் அமௌண்ட். அரியர் எல்லாம் சேர்த்து மொத்தமா வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருங்க, அந்த பரிவர்த்தனை ஆகி அங்க இதுக்கு போனோனே, எல்லாத்தையும் சேர்த்தி அரியர் எல்லாம் சேர்த்தி வர வேண்டிய பேமெண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா டெலிவரி பண்ணிரும். அப்படி மாரி குடுக்கும். இதே வந்து ஆட்சி பெற்ற கிரகம், ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறது வரும். இப்ப எடுத்துங்களேன், இப்ப மகரத்துல வந்து செவ்வாய் வந்து ஆட்சியா இருப்பார். ம சி மகரத்துல செவ்வாய் ஆட்சியா இருப்பார். அதே பார்த்தீங்கன்னா, மேசத்துல சனி நீச்சமா இருப்பார். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணும், அந்த சனி வந்து சனி திசையோ அல்லது செவ்வாய் திசையோ வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த பரிவர்த்தனை ஏற்படும். பரிவர்த்தனை ஏற்படும்போது, அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் என்ன பண்ணுவாரு, தன்னோட வீட்டுக்கு புறப்படுவாரு மேசத்துக்கு. சனி என்னவாரு, "அப்பா போதுடா சாமி, தன்னால் பட்டது போதும், யார விடு ஓடி போயிடுற" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, இங்க ஓடி வந்துருவாரு மகரத்துக்கு. அப்ப என்ன பண்ணும், 2 கிரகம் போயி தன்னுடைய தன்னிலைக்கு போயிடும். தன்னிலைக்கு போனப்ப, செவ்வாய் வந்து ஏற்கனவே உச்சத்தில் இருந்து அவர் ஆட்சிக்கு போறாரு. உச்சத்தில் இருந்தப்ப ஒரு ராஜாவா இருந்தவரு, அடுத்த தடவ என்ன பண்றாரு அவரு, மந்திரி ரேஞ்சுக்கு போயிருவாரு. அவரோட கிரேடு முதலமைச்சரா இருந்தவரு, அடுத்த தடவ மந்திரி தான் கிடைக்குது இவருக்கு. முதலமைச்சர் பதவி போயிடுச்சு. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த செவ்வாய் போவார். ஆனா, அந்த சனி என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெறும் எம்.எல்.ஏவா இருந்திருப்பாரு. இங்க வந்தோனே என்ன பண்ணுவாருங்க, இவரு வந்தோனே உடனே டக்குனு இங்க வந்தோனே முதலமைச்சர் ஆயிடுறாரு. அந்த ரேஞ்சுக்கு வந்துடுறாரு அப்டின்னுவேன். இந்த மாதிரி கிரகங்கள் வந்து நீச்ச பரிவர்த்தனை, உச்ச பரிவர்த்தனை, அப்புறம் ஆட்சி பெறது, நீச்சம் பெறது, பரிவர்த்தனை பெறது, அஸ்தாங்கம், வக்ரம் இந்த மாதிரி தான் நமக்கு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லா நம்ம வந்து உள்வாங்கணுங்க. எந்த பிரச்சனைங்கிற விஷயத்த தான் உள்வாங்கணும். நல்லா இருக்கிறவனுக்கு வைத்தியமே வேண்டாங்க. அவன பத்தி பேச வேண்டாம். அவன எப்படியோ பொழச்சுக்குவான். ஒரு அப்பாவுக்கு 5 புள்ள இருக்குன்னா, ஏதோ வந்து அது பாட்டுக்கு பார்த்துட்டு ஒழுங்கா இருக்கிற புள்ள கம்முனு போய் பொழச்சுக்கும். எந்த புள்ள நோஞ்சாடா இருக்குதோ, எந்த புள்ள வந்து அந்த தகுதி இல்லாம இருக்கோ, அந்த புள்ளைக்கு தான் நம்ம கை குடுத்து தூக்கி விட வேண்டியது இருக்கும். அது மாரி தான் அந்த கிரகங்களும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஜோதிடம் மிக எளிமையா தான் இருக்கும். ரொம்ப நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு ஸ்டெப்ல புரிஞ்சுக்கணுங்க. வக்கரம்னா என்ன செய்யும்? ரொம்ப குழம்பிக்கவே கூடாது. அவங்க அப்படி சொல்றாங்க, நாடி கீதியில இப்படி சொல்லுது, பராசராவுல இப்படி சொல்லுது, இதுல பார்த்தீங்கன்னா கேபியில இப்படி சொல்லுது, அப்புறம் வந்து அந்த நட்சத்திர சித்தாந்தத்துல இப்படி சொல்லுது. இதெல்லாம் போய் ஒழட்டிக்கவே கூடாது. நம்ம ஒரு இது வந்து முடிவு பண்ணி நம்ம வச்சுக்கணும். இதுதான் ரூல். என்னோட ரூல் இதான். நம்ம சொல்லிட்டு போனோம் மாற மாட்டேன். நீச்ச கிரகம்னா இப்படித்தான் பண்ணும். ஆட்சி பெற்ற கிரகமா இதான் பண்ணும். உச்சம் இதான் பண்ணும். அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வந்துரணும். ஒரு உச்சக்கிரகம் 2 பேரும் பார்த்துக்கிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, உச்சை பார்த்தால் பிச்சை எடுப்பான்னு சொல்லுது. ஆனா அப்படி எடுக்குமா அப்படின்னா, அதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. அப்போ இந்த உச்ச கிரகத்துக்கூட ஒரு வக்கர கிரகமோ, அல்லது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பகை கிரகமோ இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இதுல எடுத்துங்க. துலாத்துல எடுத்துங்க. துலாத்துல எடுத்துட்டீங்கன்னா, இப்ப சனி வந்து உச்சமா இருக்காரு. அந்த இடத்துல வந்து சூரியன் போய் உட்கார்ந்துடுறான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த சனி வந்து அந்த உச்ச பலனை செய்வாரா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்ச பலன அவர் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் சிக்கிறது யார்கிட்ட சிக்கியிருக்காரு? தன்னோட பரம எதிரிகிட்ட மாட்டிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு? இவருடைய பலத்த, கொஞ்சம் பலத்த அவருக்காக இழந்துடணும். ஏன்னா, எதிராளி இருக்கான்னா, எதிராளி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம தைரியமா இருக்க முடியாது. தனியா படுத்திருந்தோம்னா காலாட்டிட்டு படுத்துட்டு இருக்கலாம். ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, நம்ம தூங்குனவன் கூட எச்சரிக்கையா எவனாவது கதவு திறந்து தூக்கிட்டு போயிருவானோ அப்படிங்கிற அந்த பயத்தோட தானே படுத்துட்டு இருக்கணும். அது மாரி தான் இருக்கும். அதனால வந்து ஒரு உச்சன், ஒரு நீச்சன் கூட சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குன்னா கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன்னா, இவனும் கொஞ்சம் வந்து தைரியமாக்கி தான் இருப்பான். ரொம்ப மோசமான நிலைமையிலலாம் இருக்க மாட்டாங்க. பெட்டிட்டா இருக்க மாட்டான். அவனுக்கும் கொஞ்சம் தெம்பு இருக்கும். இவனும் வந்து ஓகேவா இருப்பான். அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப குழப்பிக்க கூடாது. குழப்பிக்காம ஒரு சென்ஸ் நமக்கு இதான் ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுட்டோம்னா, அந்த ரூல் இருந்து எக்காரணம் கொண்டும் மாறக்கூடாதுங்க. அதை மட்டும் நம்ம ஸ்டெடியா இருந்தா தான் நம்ம பலன் எடுத்து பலன வந்து தைரியமா பேச முடியும். அடிச்சு பேசணுங்க. இதான் அப்படின்னா இதான். தங்கப்பாண்டியன் ஐயா தான் சொல்லுவாரு. இந்த இடத்துல சனி வந்து துலாத்துல நீச்சம் தானே அப்படின்னா, யோசிக்கக்கூடாது. ஆமாங்க நீச்சம். எங்க ஊர்ல அப்படி இல்லையே அப்படின்னா உடனே உட்காந்துரக்கூடாது. எங்க ஊர்லயும் அப்படிதான் அப்படின்னு பேசணும்னு சொல்லுவாரு. அது மாதிரி ஜோதிடத்த தைரியமா பேசணும். இதுதான்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான். அதான் படிச்சிருக்கேன். என்னோட புரிதல் இதுதான். சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா பேசணும்.
வந்து இந்த வாய்ப்ப குடுத்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.